உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை அசோக் நகரில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அசோக் பில்லர் தபால் நிலையம் முன்பாக நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் அனைத்திந்திய மக்கள் பெருமன்றம் மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. மேலும் டெல்லி ஜந்தர் மந்தர் வீதியில் அமைந்துள்ள அமைதியான முறையில் உண்ணாவிரதம் நடத்தி வந்த கல்வியாளர் சோனம் வாங்சுங்கை வலுக்கட்டாயமாக கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ள ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நாளை மறுதினம் டெல்லியில் உள்ள பார்லிமெண்ட் கூடுகிற அந்த நேரத்தில் மாணவர்களுடைய இத்தகைய போராட்டம் இந்திய நாட்டு மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு அச்சம் பயத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்று ஒன்றிய பாஜக அரசாங்கம் காவல்துறையை ஏவிவிட்டு போராட்டம் நடத்தி வந்த கல்வியாளரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை அசோக் நகரில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அசோக் பில்லர் தபால் நிலையம் முன்பாக நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் அனைத்திந்திய மக்கள் பெருமன்றம் மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. மேலும் டெல்லி ஜந்தர் மந்தர் வீதியில் அமைந்துள்ள அமைதியான முறையில் உண்ணாவிரதம் நடத்தி வந்த கல்வியாளர் சோனம் வாங்சுங்கை வலுக்கட்டாயமாக கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ள ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நாளை மறுதினம் டெல்லியில் உள்ள பார்லிமெண்ட் கூடுகிற அந்த நேரத்தில் மாணவர்களுடைய இத்தகைய போராட்டம் இந்திய நாட்டு மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு அச்சம் பயத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்று ஒன்றிய பாஜக அரசாங்கம் காவல்துறையை ஏவிவிட்டு போராட்டம் நடத்தி வந்த கல்வியாளரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.